வணக்கம். வாழ்வளிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலையம். இப்போ கணவன் மனைவி பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, இல்லை ஒரு பெண்ணை பிடிச்ச பெண்ணை வசியம் பண்ணணுமோ, இல்லை பிடிச்ச ஆண்களை வசியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வசியமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் செய்கிறா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தன் பேச்சை கேட்கணும், கேட்டு சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். அந்த மாதிரிக்கும் சில பேருக்கு ராஜவசியம், ஜனவசியம், பணம் வர்ற மாதிரி தனவசியம், எதிரிகள் வசியம், தொழில் வசியம், இந்த மாதிரி எல்லா வசியங்களுக்கும் பார்த்திங்கன்னா வசியமே இப்போ நிறைய இடங்களில் அது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முறைப்படி பார்த்திங்கன்னா நம்ம மூலிகையில் கரெக்டாக சாப நிவர்த்தி பண்ணி அந்தந்த நட்சத்திர நாளில் என்னைக்கு காப்பு கட்டி எடுத்து அதை முறைப்படி படம் போட்டு அரைச்சி எடுத்து அதுக்கு முறைப்படி அஞ்சனாதேவி மந்திரம் சொல்லி உயிர் கொடுத்து அந்த மாதிரி கொடுக்குற மைகள் மட்டும்தான் வேலை செய்யும். மற்ற இடங்களில் இப்போ நிறைய இடங்களில் நமக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கொல்லிமலை போனேன், கேரளா போனேன், மை வாங்கிட்டு ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கரெக்டான அந்த 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து முறைப்படி அதை எடுத்து அரைச்சி மையை அரைச்சி அதை எப்படி உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் சும்மா மையை மட்டும் அரைச்சி கொடுத்துருது. அதனால அது நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் போகிறது. அது மட்டும் இல்லை, மை பார்த்திங்கன்னா ஆத்ம ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த தெய்வ சக்தி அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம வைக்கிற வசிய மையானது கொஞ்சம் எதிர்க்கும். ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள தெய்வம், ஏன்னா நம்ம பண்ணுறதுல இதில் சில கருமைகளும் இருக்குது, சண்டாலக்கரு, அந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க உடலில் உள்ள தெய்வம், அவங்க குலதெய்வங்கள் கூட எதிர்க்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே அவங்களுக்கு டக்குன்னு அது வேலை செஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா வசியமை. இப்போ பிரிஞ்ச கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிரிஞ்ச காதலர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி சில பேர் கேட்க மாட்டாங்க. அடிக்கடி லீவு போடுறது, ஒழுங்காக வேலைக்கு வராமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கெல்லாம் இந்த மையை வாங்கி நீங்கள் அவங்க செப்பலில், ட்ரெஸ்ஸில், உட்கார சேரில், தலையில் அந்த மாதிரி தடவி விடலாம். அப்படி இல்லைன்னா அந்த மையை லைட்டாக தொட்டுட்டு இப்படி உள்ளங்கையில் அப்படி தடவிட்டு அவங்க கை குலுக்கிறது, அவங்கள தொட்டு பேசுகிறது, உங்கள் கையில் டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அன்பாக நடப்பாங்க. அதனால் தேவைப்படுறவங்க இதை வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வசியமை அதுக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்கள், இப்போ சில பேர் நண்பர்களை என் பேச்சு கேட்கணும், ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உள்ளவங்களும் வாங்கிக்கலாம். அப்புறம் சில தெய்வங்களை வசியம் பண்ணுவதற்கான மையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காளி, கருப்பசாமி, முனீஸ்வரன், சுடலை மாடன், இந்த மாதிரி தெய்வங்களை வசியம் பண்ணுறதுக்கும் நம்ம மையெல்லாம் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைங்கிறவங்க வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.